திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார். நம்ம நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர், சிவபெருமானுடைய தோழர் அவர். நாம் இன்னைக்கு பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு 4 வரி இதெல்லாம் மனசில் அப்படியே பதிவு வச்சுக்கணும். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோலிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தர பணியே. கோலிலி எம்பெருமானே, நான் குண்டையூரில் கொஞ்சோண்டு நெல் வாங்கினேன். அது குண்டையூர் சில நெல் பெற்றேன். அவர் மலையாக குவிச்சு வச்சுருக்காரு. சிவபெருமானுக்கு அது சில நெல், நம்மளுக்கு மலை. அவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லணும்? நீ மலையாக கொடுத்துருக்குறேன்னு சொல்லலாமா? எப்படி பாருங்கள் டெக்னிக்கை. நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுதேன். சிவபெருமானே, உன்னை நேரமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நித்தமும் கைதொழறேன். என்னுடைய மனைவி வருத்தப்படாமல் இருக்கணும். ஏன்னா அவளுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு தினம் சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் வேணும். அவள் வாழன கண்மடவாள் வாடி வருந்தாமே, கோலிலி எம்பெருமான் நீ ஒரு வேலை செய். குண்டையூரில் நான் நெல் வாங்கியிருக்கிறேன், சில நெல் பெற்றேன். அந்த நெல்லை எடுத்துன்னு போய் என் வீட்டில் சேர்த்துருப்பா. நான் இங்கே கேட்டாக்கா, நீ திருவாரூரில் கேட்டாக்கா குண்டையூரில் கொடுத்துட்டேன். அதனால் இந்த கோலிலி எம்பெருமான்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், கோலிலி பெருமானே நீ அதை கொண்டாந்து திருவாரூரில் ஷிப் பண்ணிவிடு அப்படின்றாரு. அவரும் நீ கேட்டியா, நீ பாட்டை பாடு, பகலில் போனால் எல்லாரும் பயப்படுவாங்க, நான் எடுத்துன்னு வந்து சேர்த்துறேன்றார். இந்த பாட்டை பாடினா நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும், அது தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே ஏங்க நம்மளுக்கு பாயாசம் வேணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் கேட்குறதுக்கு வெக்கப்படுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஏங்க பக்கத்தில் இருக்கிற இது பாருங்க, இவருக்கு பாயாசம் வேணுமா அப்படின் போது அங்கே போடும்போது எனக்கு ஒரு கரண்டி போடுங்க அப்படின்வோம். அந்த மாதிரி நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோலிலி எம்பெருமான் கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே அப்படின்ட்டு நம்ம சொல்லி பாடும்போது, சுந்தரம் பாட்டை யார் பாடுறது? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? உடனே நம்மளை பார்ப்பார். நம்மளை பார்த்தாலே போதுமே, நம்மளுடைய கஷ்டம்லாம் என்னன்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் அப்படியே அவருக்கு தெரிஞ்சிடுமே. அப்போ நம்மளுடைய செல்வ செழிப்புக்கு சொல்ல வேணுமா? இதை பாடி பாருங்கள், கேட்டு பாருங்கள். சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் ஒவ்வொன்றையும் அவர்கிட்ட அப்படி என் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படி சிந்துறதுக்குள்ளே நடந்துருங்க, தெரியுமா? இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். நான் அவர் கைப்பிடியில் இருக்கிறேன். ஏன்னா நான் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் விட்டுருவேன், எங்கே இடறி விழறேன்னு தெரியாது. அதனால் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆகையினால தான் இப்படி ஒரு பேர். எங்கே எப்படி இருந்தோம் இப்படி இருக்கிறோம் அப்படின்றது இறைவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான். அது சொல்ல வார்த்தை இல்லை, ஒவ்வொருத்தரும் அனுபவித்து பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7ஆம் திருமுறை. நம்ம திருவழி வளம் அப்படின்ற தளத்தில் பண் தக்கேசியில் பாடியிருக்காரு. இந்த தலமே ரொம்ப பேர் பெற்ற தலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ சுந்தரர் தேவாரத்தை படிப்போம். ஊனங்கத்தே உயிர்ப்பாய் உலகெல்லாம்
ஓங்காரத்து உருவாகி நின்றானை வானம் கைத்தவர்க்கு அளப்பரிய வல்லலை அடியார்கள் தம் உள்ள தேன் அங்கத்தை அமுதாகி ஊரும் தேசனை திளைத்தற்கு இனியானை மான் அங்கைத்தலத்து ஏத்த வல்லானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. பல்லடியார் பணிக்கு பரிவானை பாடியாடும் பத்தர்க்கு அன்புடையானை செல்லடியே நெருங்கி திறம்பாது சேர்ந்தவர்க்கே சித்தி முத்தி செய்வானை நல்லடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானை வல்லடியார் மனத்து இச்சை உளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. எவ்வளோ ஒரு அருமையான வடி பாருங்க, சூப்பராக படிக்கார் பாருங்க. எப்படி அப்படி புகழ்றார் பாருங்க. ஊன் அங்கத்து உயிர்ப்பாய் உலகுக்கெல்லாம் ஓங்காரத்து உருகம். ஒரு எப்படி ஒரு உருவம், ஓங்காரத்து உருவாகி நின்றானை. அப்படியே அண்ணாந்து பாப்பியா, பார்த்தா தெரியுமா எங்கே நிற்கிறாரு? நீ அன்பினால் பார்த்தீங்கன்னா இமுந்துண்டா இருப்பார், நீ அகங்காரத்தினால பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுவோம். ஊன் அங்கத்து உயிர்ப்பாய், இந்த உடலுக்குள்ள உயிராகவும் இருக்கிறாரு, வெளியில் ஓங்காரமாகவும் இருக்காரு. ஓங்காரத்து உருவாகி நின்றானை வானம் கைத்தவர்க்கு அளப்பரிய வல்லலை அடியார்கள் தம் உள்ள தேன் அங்கைத்து அமுதாகி உள்ளூரும். அந்த சிவபெருமான தேனு அப்படியே அமுது உள் ஊரும் தேசனை திளைத்தற்கு இனியானை. சொல்லும்போதே நீங்கள் நமச்சிவாயம்னு சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே வேணாம். அப்படி ஒரு அதான் சொல்கிறேன், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தீயின்னா நாக்கு சுடுமா அப்படின்வாங்க, ஜாங்கிரின்னா வாயில் தித்திக்குமான்வாங்க. ஆமாம் தித்திக்கும், அதனுடைய சுவை அறிஞ்சவங்களுக்கு தித்திக்கும், நாக்கில் தண்ணி ஊறும். நான் சிவபெருமான் நானுன்னு சொல்லக்கூடாது, சிவபெருமானுடைய அருமை நம்மளுக்கு தெரியுது. ஆகையினால் நமச்சிவாயம்னு சொல்லுங்க. அந்த அந்த நமச்சிவாயம்னு சொல்லும்போதே அப்படி ஒரு தேன் அங்கைத்து அமுதாகி உள்ளூரும், தேன் அங்கைத்து அமுதாகி ஊரும் தேசனை திளைத்தற்கு இனியானை மான் அங்கைத்தலத்து ஏந்த வல்லானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. கையில் மான் வச்சுருக்கிறாரு, மழு வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு. அவர் இங்கே தான் வலிவலம் தளத்தில் தான் இருக்கார். பல் அடியார் பணிக்கு பரிவானை, அந்த அடியார்கள்லாம் பணிவோடுன்னா அவங்களுக்கெல்லாம் பரிவாக இருப்பாராம். பாடி ஆடும் பக்தர்க்கு அன்புடையானை செல்லடியே நெருங்கி திறம்பாது சேர்ந்தவர்க்கே சித்தி முத்தி செய்வானை. உன்னை விட்டா எனக்கு வேறு கதி இல்லைப்பா அப்படின்னோம்னா நம்மளுக்கு எல்லாமா இருந்து சித்தியும் கொடுப்பாரு, முத்தியும் கொடுப்பாரு. நல் அடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானை வல் அடியார் மனத்து இச்சை உளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. இவருடைய பாடலுக்காக வீடு வீடா போய், ஏன் இவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? சாப்பாடு இவர்கிட்ட இல்லாததா? சுந்தரனுடைய பெருமையை நிலநாட்டணும்னு எனக்காகவே பாடி புகழ் சேர்க்குறான். எனக்கு பாடுறது தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு பிற்காலத்தில் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சுந்தரருக்காக சிவபெருமானே தட்டு எஞ்சி வந்து, ஏன்பா தட்டுக்குதாப்பா, மயக்கமாயி கண்ணு சோர்ந்து
திருக்கட்சி ஏகம்பத்தில் எல்லாம் தான் காசி ராமேஸ்வரம்லாம் சுற்றி வந்துட்டேன். தோகர திருக்கட்சி ஏகம்பம் இங்கேருந்து எங்கள் வீட்டாண்டது 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர் போகலங்க. எங்கள் அப்பா முன்னே என்னை கூப்பிடலங்க. அவர் கண்ணு சுற்றி காது எட்டின்னு போய் ஒரு மரத்தடியில் வெயிலாம் போய் உட்கார்றாராம். உட்காந்த போது வயசான கிழனா இவர் போய் எவ்வளோ இடத்துலையும் சுந்தரருக்கு நேரடி காட்சி கொடுத்துருக்காரு தெரியல பாருங்கள். அதுதான் தெய்வம் மனுஷ ரூபமாக வர்றதுன்றது. வந்து என்னப்பா என்ன மயக்கமாயிட்ட, தட்டுக்கிட்டு வச்சுக்கிறியா இல்லையா அப்படின்னாராம். தட்டியது கிட்டியது ஒன்றும் கிடையாது அப்படின்னாராம். கண்ணை திறந்து பார்த்தா அந்த கிழமை இருக்கிறவங்களே போத மாட்டாங்க, இது என்ன நம்மளுக்கு செய்ய போகுதுன்ட்டு திருப்பி கண்ண முடிக்கினாராம். அப்புறம் ஒரு தட்டு வர வச்சிட்டாரு. தட்டு வர வச்சவருக்கு சாப்பாடு வர வைக்க தெரியாது. சுந்தரருக்கு பிச்சை, சுந்தரருக்கு அன்னமிடுங்க, சுந்தரருக்கு அன்னமிடுங்கன்னு வீடு வீடா எங்கள் அப்பன் அடா ஐயோ அப்படி போய் வீடு வீடாக கேட்டு கொண்டு வந்து இந்தாப்பா இந்த சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட விட்டாராம். அப்படியே சாப்பிட்டேன். அப்போ தான் அவர் கண்ணை திறந்து ஐயோ அப்பா போன உசுறு திரும்ப வந்தது, எப்பா உனக்கு புண்ணியண்டா சாமின்னாராம். அப்புறம் காணும் மறைஞ்சிட்டாராம். அடப்பாவி நான் இப்படியா கொண்டவனா இருக்கிறேன்னு எங்கள் சிவபெருமானே வந்துக்கிறான், நான் தெரிஞ்சுக்கலையே, எனக்காக வீடு வீடாக போய் அன்னம் கட்டியா அப்படின்ட்டு அப்படி ஒரு கொடுப்பின நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு, நம்பி ஆரூரருக்கு. அவருக்கு சுந்தரர்ன்ற பேரே பிடிக்காது. ஏன்னா கைலாயத்தில் சுந்தரா வான்னு கூப்பிட்ட உடனே அப்புறம் கொஞ்ச நாள்னா மறுநாளே திருப்பி அனுப்பிச்சிட்டார். வெளில போ, நீ பண்ணி இருக்கிற கர்ம வேணியை நீ அனுபவிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்க்க வச்சவரும் அவர் தான், வெளியே அனுப்பி வச்சவரும் அவர் தான். போய் என்னுடைய புகழை அங்கெல்லாம் பாடிட்டு வா, கைலாயத்துலேருந்து போய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். இந்த பூலோகத்தில் அனுப்பிச்ச உடனே அந்த என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன். அந்த 100 பாடல்கள் அற்புதமாக ஒரு முறை சொன்னால் 100 முறை சொல்லுவேன்ற மாதிரி 100 பாட்டுகளாக கிடச்சிருக்குது. அந்த 100 பாட்டும் ஒவ்வொன்றும் அருமையான பாடல்கள். இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. சுந்தரருடைய பாடல்லாம் பாட பாட நம்மளுக்கு செல்வ செழிப்பை தரும். திருச்சிற்றம்பலம். ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை போடுறோம். அந்த மாதிரி இந்த பாட்டை எந்த பாட்டையாவது ஒன்று பாடுங்க. அதுக்காக தான் இத்தனையும் கொண்டு வந்து சேர்க்குறோம். ஆக மொத்தம் 4 தமிழை காதார கேளுங்க, அமுதம் காதில் வந்து பாயும். நீங்கள் கண்ணு மூடிங்க கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி, நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி.